பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனினுடைய கோல் துளிர்த்திருந்தது. இந்த நாளிலே இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிற பொழுது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழும்பி நின்று, உங்களோடு தான் கர்த்தர் பேசுவாரா? எங்களோடெல்லாம் கர்த்தர் பேச மாட்டாரா? எல்லாருமே பரிசுத்தவான்கள் தானே, தேவன் எல்லோரும் கூட பேசுவார், எல்லாரும் மூலமாகவும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார், நீங்கள் ஏன் உங்கள் தலைகளை உயர்த்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்ற சூழ்நிலைமை. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வார். 12 கோத்திரங்களுக்கு ஒரு கோத்திரத்திற்கு ஒருவராக ஒரு கோலை நீ எடுத்துக்கொள், அதை சாட்சியின் கூடாரத்திற்கு முன்பதாக வைத்து தேவன் அவர்களை சந்திக்கிற இடத்துக்குள்ளாக அதை வைக்க சொல்லுவார். வைக்க சொல்லி என்ன நடக்கும் அப்படின்னா, நான் யாரை தெரிந்து கொள்ளுகிறேனோ அவர்களுடைய கோல் துளிர்க்க ஆரம்பிக்கும். அவங்க தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த 12 ஜாதிகளில் அவங்க தான் உங்களை நடத்தி செல்லுகிறதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஆரோனினுடைய கோல் அந்த இடத்துல துளிர்விட்டு பூ பூக்கிறதை அந்த இடத்துல காண முடிகிறது. லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனுடைய பேர் அந்த இடத்துல எழுதி போடப்படும். 12 கோத்திரங்கள்ல லேவி கோத்திரத்தினுடைய ஆரோனுடைய பேரும் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆரோன் எங்களை நடத்துகிறதற்கு தகுதி இல்லாதவன், ஆரோன் எங்களை பழி நடத்துகிறதற்கு ஆரோனுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன சூழ்நிலை மாறுது அப்படின்னா, ஆரோனினுடைய பேரும் அந்த 12 கோத்திரத்துல ஒன்றாக எழுதி போடப்படுகிறது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 11 பேருடைய கோலும் அந்த இடத்துல துளிர்க்கவில்லை. அங்க ஆரோன், லேவி கோத்திரத்தினுடைய ஆரோனினுடைய கோல் மட்டுமே அந்த இடத்துல துளிர்க்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியின் துளிரை அந்த இடத்துல எழும்ப பண்ணினார். அங்க இடத்துல 12 பேருக்குமே போட்டி நடக்குது. யார் வர்றது அப்படின்னு சொல்லி நினைக்கப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொல்ற ஒரு பஞ்சாயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கர்த்தர் ஆரோனினுடைய கோலை துளிர்க்க பண்ணினார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற பாதையில நாம போகிற சூழ்நிலையும் சில நேரங்களில் இப்படி இருக்கலாம். யார் நம்மை நடத்துவது? இல்லை, இவங்க எல்லாருமே எனக்கு இப்படிதான் இப்பட்ட காரியங்களாக இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கின நிலைமையில இருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு ஆரோனுடைய கோல் துளிர்த்தது மட்டுமல்ல, துளிர்விட்டது, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஒரு மனிதனை தேவன் முன்குறித்த பொழுது. ஆனா அந்த மனிதனை இந்த உலகம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீ எங்களை நடத்துவதற்கு தகுதியற்றவன், நீ எங்களை நடத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா, உன்னை கொண்டுதான் கர்த்தர் நடத்துவாரான்னு சொல்லி அந்த ஜனங்கள் ஏளனமா பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் காண்பிச்சார், நான் தான் அவனை முன்குறித்திருக்கிறேன், நான் தான் அவரோடு கூட இருக்கிறேன், இந்த ஆரோனை அழைத்து அபிஷேகம் பண்ணினது நான் தான் என்பதை அத்தனை ஜனத்துக்கு முன்னாடியும் கர்த்தர் காண்பிச்சார். ஒருவேளை நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைமைகள் இப்படிப்பட்டதாக இருக்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களை நம்பல, நீங்க தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்படிங்கிறத அவங்க நம்பல அப்படிங்கிறபடி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு அந்த நாள்ல ஆரோனுக்கு ஒரு சாட்சி எழுப்பும்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கின தேவன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக போடுகிறது. அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, அந்த இடத்துல ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணது மட்டும் கிடையாது, துளிர்விட்டும் அது பூ பூக்கும், அது கனி கொடுக்கிற அளவுக்கு அதனுடைய வாழ்க்கை மாறும். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்களும் இதே போல அந்த ஆரோன் அன்றைக்கு நிற்கிற சூழ்நிலை போல நானும் நின்றுட்டு இருக்கிறேன், என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நம்புகிற ஒரு சூழ்நிலைமை இல்லை, சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைமையில இல்லைன்னு நினைச்சு ஒருவேளை நீங்க கலங்குனீங்கன்னா, கதறுனீங்கன்னா, இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்றால், அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் துளிர்விடுவீர்கள். துளிர்விடுவது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களை
பூத்து காய்த்து கனி கொடுக்கும் அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு சாட்சியை கிரியேட் பண்ணுவாரு. அப்ப இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள், நிச்சயமாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று. அதுக்கு ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அதுல உங்க தலையை நிமிர பண்ண போகிறார். அன்றைக்கு ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி ஒரு சாட்சியை எழும்பி அத்தனை பேருடைய நாவுகளையும் அடக்கும்படி கர்த்தர் செய்தாரே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணின அதே தேவன் இன்றைக்கும் நான் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலேயும் துளிர் விடுகிற காலம் வருகிறது. துளிர் விட்டு பூ பூத்து நீங்கள் பழங்களை கொடுத்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. அந்த கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கர்த்தர் அந்த நாளில் ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி ஒரு சாட்சியை கர்த்தர் எழும்ப பண்ணினதை போல இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உடைய பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு விரோதமாய் நிற்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உடைய தயவு, உங்க பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவன் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.